ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் உண்டாவதாக. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கே. நம்ம தினமும் ஒரு இபாதத்தை பார்த்து வருகிறோம். இன்னைக்கு அந்த வரிசையில நம்மளுடைய கடன் இதை ஓதினால் போதும், நிச்சயமாக ஒரு சில நாட்கள்ல உங்களுக்கு குறைந்து விடும். சும்மா ஒரு 2-3 நாட்கள்லயே உங்களுக்கு இதனுடைய ரிசல்ட் தெரியும்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு சிறப்பு மிக்க அமல். அதுலயும் ஒரு சஹாபி இந்த அமலை செய்திருக்காங்க. அது நம்ம அறிவிப்பிலேயே பார்க்க முடியுது. அந்த அமல் தான் நம்ம பார்த்து கையோட செய்ய போறோம். ஏன்னா இது வெறும் 10 நிமிஷத்துல செஞ்சிடலாம். நம்ம ஒரு விஷயத்த சொல்றதை விட அதை கேட்டுட்டு கையோட செய்யும் போது அந்த அமலையே செஞ்ச நன்மையும் நமக்கு கிடைச்சிடும். அந்த பலனையும் நம்ம கையோட பெற்றுக்கொள்ளலாம். ஃபர்ஸ்ட் அது என்ன சிறப்புன்னு பார்த்துடலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாத்தீங்கன்னா ஒரு முறை இருக்கிறாங்க. வானத்திலிருந்து மலக்குமார்கள் வராங்க. அவங்க வரும்போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே ஆச்சரியம். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்களே வந்திருக்காங்க, மலக்குமார்கள்லாம் வந்திருக்காங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்றாங்க, இந்த சஹாபியோடைய ஜனாசா தொழுகைக்காக தான் நாங்களா வந்திருக்கோம்ட்டு. அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரொம்ப ஆச்சரியம். அப்படி அந்த சஹாபி என்ன பண்ணிருக்காங்க, ஏன் அல்லாஹ் அவர்களுக்காக வானவர்களே அனுப்பியிருக்கான்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்பதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்றாங்க, இந்த சஹாபி அல்லாஹ்விற்கு பிடித்தமான சூறாவான சூரத்துல் இக்லாஸை ஓதி ஓதி தன்னுடைய கடனை அடைவதற்காக அவர்கள் துவா செய்தார்கள். அதனால அல்லாஹ் என்ன பண்ணிவிட்டான், அதை அவர்களுக்காக தள்ளுபடி செய்து விட்டான். அதனால எங்களை எல்லாம் அனுப்பிவிட்டு அல்லாஹுடைய விருப்பமான சூறாவை ஓதிய அந்த அடியானுக்கு ஜனாசா தொழுகையை நடத்தி வைக்க சொன்னாங்கன்னு சொல்லியிருக்காங்க. சுபஹானல்லாஹ். கடனாளியாக இருந்தா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே பாத்தீங்கன்னா ஜனாசா தொழுகை நடத்த மாட்டாங்க. ஆனா அப்படி கடனாளியாக இருந்து இறந்த போது கூட பார்த்தா மலக்குமார்களே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஜனாசா தொழுகை நடத்தப்பட்டிருக்கு. அவருடைய கடனை மற்றவர்கள் பொறுப்பேற்றுக் கொண்டாங்க. அந்த அளவுக்கு ஒரு சிறப்புமிக்க இபாதத்தாக இது இருக்கு. இது என்னன்னு பாத்தீங்கன்னா, முதல்ல சூரத்துல் இக்லாஸை ஒரு முறை ஓதணும். ஒரு முறை ஓதுனதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா, நம்ம கடன் தீர்றதுக்காக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுக் கொடுத்தாங்களே, அல்லாஹும்ம அக்ஃபினி அப்படின்னு சொல்லக்கூடிய துவா, அது நம்ம ஸ்கிரீன்ல போடுவோம், நீங்க பாத்துக்கோங்க. அந்த துவாவை 3 முறை ஓதணும். அந்த மாதிரி ஒரு தடவை குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதி 3 தடவை அந்த துவாவை ஓதி அதுக்கப்புறம் தமிழ்ல அல்லாஹ்விடத்துல துவா செய்யணும். அந்த மாதிரி என்ன பண்ணணும்னா, அடுத்தடுத்து தொடர்ச்சியாக மறுபடியும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா 3 தடவை கடன் தீர்க்க துவா, அதுக்கப்புறம் தமிழ்ல நம்ம துவா செய்யணும் கடன் தீர்றதுக்காக. இந்த அமைப்புல என்ன பண்ணுனா, நீங்க திரும்ப திரும்ப குறைஞ்சது ஒரு 7 முறையோ உங்களால எவ்வளவு முடியுமோ ஒவ்வொரு நேரமும் நீங்க ஒரு நாள்ல ஒரு தடவையாவது இதை செய்து கொள்ளணும். இதை இப்ப எப்படி செய்யணும் அப்படிங்கறத நம்ம செஞ்சே காட்டுறோம், நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. என்னோட சேர்ந்து நீங்களும் ஓதுங்க. முதல்ல நம்ம என்ன ஓதணும்னு சொல்லியிருக்கோம், குல் ஹுவல்லாஹு அஹத் சூராவை ஒரு முறை ஓதணும். இப்ப நம்ம ஓதிக்கலாமா? பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்ப குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதிட்டோம். ரெண்டாவதா என்ன ஓதணும்னு சொன்னோம்னா, கடன் தீர்க்கிறதுக்காக நபி அவர்கள் கற்றுக் கொடுத்த இந்த துவா, இதை ஓதிக்குங்க. அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். இப்போ நம்ம என்ன பண்ணணும், தமிழ்ல கடன் தீர்வதற்காக ஒரு 2 வரியில துவா செஞ்சுட்டு மறுபடியும் நம்ம ஓதுனது திரும்ப ஓதணும். இப்போ நான் தமிழ்ல துவா செஞ்சுக்கிறேன். நீங்களும் உங்க மனசுல நம்ம என்ன கேட்கிறோமோ அதே போல கேட்டுக்கோங்க. யா அல்லாஹ், என்னிடத்துல இப்போ ஒரு பெரிய கடன் இருந்து கொண்டிருக்கு. அதனால நான் ரொம்ப சிரமப்பட்டு கொண்டிருக்கேன். நீயே செல்வந்தனாக இருக்கிறாய். உன்னுடைய கிருபையை கொண்டு, உன்னுடைய கருணையை கொண்டு, உன்னுடைய செல்வத்தை கொண்டு என்னுடைய கடனை அடைத்து கொடுப்பாயாக. கடனே இல்லாத மனிதர்களாக எங்களை வாழ வைத்து மரணிக்க செய்வாயாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ மறுபடியும் குல் ஹுவல்லாஹு சூரா ஓதிக்குங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத் அல்லாஹு ஸமது லம் யலிது வலம் யூலது வலம் யகுல் லஹு குஃபுவன் அஹத். இப்ப மறுபடியும் இந்த துவாவை 3 முறை ஓதணும். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். அல்லாஹும்ம அக்ஃபினி பி ஹலாலிக அன் ஹராமிக வ அக்னினி பி ஃபல்லிக அம்மன் சிவாக். இப்ப தமிழ்ல துவா செய்து கொள்ளணும். எதை வேணா கேட்டுக்கலாம். நம்ம ஒவ்வொரு தடவையும் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி நம்ம கேட்டுக்கலாம். யா அல்லாஹ், நான் இன்னும் கடனாளியாகவே இருந்து கொண்டிருக்கிறேன். என்னுடைய வருமானத்தை நீ அதிகப்படுத்தி எனக்கு கடனுடைய தேவையே இல்லாமல் ஆக்கியருள்வாயாக. என்னுடைய கடனை அடைப்பது மட்டும் இல்லாமல் இனி காலம் முழுவதும் எனக்கு கடனுடைய தேவையே இல்லாமல் வைத்திருப்பாயாக. யா அல்லாஹ், என்னை கடனாளியாக மௌத்தாக விட்டுவிடாதே ரஹ்மானே. எங்களுக்கு அந்த சுமையை எங்களுக்கும் எங்களுடைய குழந்தைகளுக்கும் எங்களுடைய வம்சத்துக்கும் கொடுத்து விடாதே ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்ப மறுபடியும் குல் ஹுவல்லாஹு அஹத் சூரா ஓதுங்க. இந்த மாதிரி நம்ம 5 தடவை செய்யணும். இப்ப நம்ம 3ஆவது தடவை ஓதுறோம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹத்
அல்லாஹு ஷமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. பிஸ்மில்லாஹ் ரஹ்மான் ரஹீம். இப்போ அந்த துவாவை 3 முறை ஓதணும். அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாகுனினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாகுனினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாகுனினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இப்போ தமிழில் துவா செய்து கொள்ளலாம். யா அல்லாஹ், நாங்கள் கடனிலிருந்து விடுபடுவதற்கான எல்லா உதவியும் உன்னுடைய புறத்திலிருந்து எங்களுக்கு நல்குவாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களை வட்டியிலிருந்து காப்பாற்றுவாயாக. யா அல்லாஹ், நாங்கள் கடனுக்கு யா அல்லாஹ், நாங்கள் தேவைக்காக கடன் வாங்கி வட்டி கட்டக்கூடிய நிலைமைக்கு நாங்கள் தள்ளப்பட்டு விட்டோம் ரஹ்மானே. அந்த பாவத்தை எங்களுக்கு மன்னித்தருள்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களுக்கு ஹலாலான காசை கொண்டே எங்களுடைய செலவுகளை எல்லாம் போதுமானதாக ஆக்கி வைப்பாயாக. அதிகப்படியான செலவுகளை கொடுக்காதே ரஹ்மானே. திடீர்னு வரக்கூடிய நோயின் காரணமாக நாங்கள் கடனில் போய் சிக்கி விடுகிறோம் ரஹ்மானே. எங்களுக்கு திடீர்னு வரக்கூடிய எல்லாவித செலவுகளையும் எல்லாவித நோய்களையும் எல்லாவித நஷ்டங்களையும் விட்டு காப்பாற்றுவாயாக. கடனாளியாக இல்லாமல் வாழ வைத்து கடனாளியாக இல்லாமலே நல்லபடியாக எங்களை மரணிக்க செய்வாயாக ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்போ அடுத்த முறை மறுபடியும் ஓதுங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. இப்போ இந்த துவா ஓதுங்க. அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இப்போ மறுபடியும் தமிழில் துவா ஓதிக்கோங்க. யா அல்லாஹ், நாங்கள் தாங்க முடியாத கடன் சுமைகளில் இருந்து கொண்டிருக்கிறோம் ரஹ்மானே. அதன் காரணமாக சில நேரங்களில் பொய் பேசக்கூடிய நிலைமை ஏற்பட்டு விடுது ரஹ்மானே. யா அல்லாஹ், அந்த பொய்யுக்காக எங்களை குற்றம் பிடித்து விடாத ரஹ்மானே. அப்படியான பொய்களை பேசக்கூடிய நிலைமைக்கு எங்களை தள்ளி விடாத ரஹ்மானே. யா அல்லாஹ், எங்களிடத்துல போதுமான அளவுக்கு காசை கொடுத்து யாரிடத்துலையும் கையேந்தாத அளவுக்கு எங்களை உயர்த்தி வைப்பாயாக ரஹ்மானே. எங்களிடத்துல அதிகமான காசை கொடுத்து தேவையுள்ளவர்களுக்கு உன்னுடைய திருப்பொருத்தத்துக்காக மட்டுமே எந்த ஒரு அதிக காசும் இல்லாம நன்மையை மட்டுமே நாடி கடன் கொடுக்கக்கூடியவர்களாக எங்களை ஆக்கி அருள்வாயாக ரஹ்மானே. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இப்ப கடைசி முறையாக ஓதிக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல் ஹுவல்லாஹு அஹது அல்லாஹு ஷமது லம் எலிது வலம் யூலது வலம் யகுல்லஹு குஃபுவன் அஹது. இப்ப துவா ஓதிக்கோங்க. அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். அல்லாஹும்ம குஃபினி பி ஹலாலிக்க அன் ஹராமிக்க வாக்னினி பி ஃபல்லிக்க அம்மன் சிவாக். இப்போ கடைசியாக ஒட்டுமொத்தமாக நீங்கள் உங்களுடைய கடன் எல்லாம் அடைவதற்காக உங்களுக்கு என்னெல்லாம் கஷ்டம் இருக்கோ என்னெல்லாம் கடன் இருக்கோ அத்தனையுமே நீங்கள் கேட்டுக்கோங்க. உங்களுக்கு லோன் இருந்தால் அந்த லோனையும் கேட்டுக்கலாம், அடமானம் வச்சுருந்தா அதையும் கேட்டுக்கலாம், காசாக வாங்கியிருந்தோம்னா அதையும் கேட்டுக்கலாம், இல்லை யார்ட்டையாவது நம்ம காசு கொடுத்துட்டு அது திரும்ப வராமல் நம்ம கஷ்டப்படுறோமா அதையும் கேட்டுக்கலாம்னு சொல்லிட்டு உங்களுடைய அத்தனை கடனையுமே போக்குறதுக்காக அல்லாஹ்விடத்துல கேட்டுக்கோங்க. நான் பொதுவாக எல்லாருக்காகவும் கேட்டுக்கிறேன். நீங்கள் இதை கேட்டதுக்கப்புறம் உங்களுக்காக நீங்கள் தனியாக கேட்டுக்கோங்க. பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அல்லாஹ், நாங்கள் கடனாளியாக இருக்கிறோம். எங்களுடைய கடனை உன் ரஹ்மத்தை கொண்டு பூர்த்தி செய்வாயாக ரஹ்மானே. யா அல்லாஹ், அதற்கு நீயே ஒரு ஏற்பாடை அமைப்பாயாக ரஹ்மானே. எங்களுக்கு வழியே தெரியாமல் இருக்கிறது. எந்த வழியில் நாங்கள் கடன் அடைத்து கொடுப்போம் என்று நாங்கள் யோசித்து கொண்டே இருக்கிறோம் ரஹ்மானே. உன் கிருபையை கொண்டு அதற்கான ஒரு சிறந்த வழியை ஏற்படுத்துவாயாக. ஏதாவது ஒரு முறையிலேயாவது எங்களுக்கு நல்ல முறையில் எங்களுக்கு கடனை அடைத்து கொடுப்பாயாக ரஹ்மானே. மீண்டும் மீண்டும் கடனுக்குள்ள நாங்கள் போய் சிக்கக்கூடாது ரஹ்மானே. இன்னொரு தடவை கடனாளியாக நாங்கள் ஆகாமல் பார்த்துக்கொள் ரஹ்மானே. எங்கள் கையில எங்களுக்கு தேவையான காசை நீ கொடுத்து வைக்காம ஒரு செலவையும் எங்களுக்கு கொடுத்து விடாத ரஹ்மானே. எல்லா கடனாளியாக இருந்து மௌத்தாகுவது எந்த அளவுக்கு சுமையோ அதே போல கடனாளியாக வாழ்வதும் எங்களுக்கு சுமையாகவே இருக்குது ரஹ்மானே. வாழும்போது கடனாளியாக எங்களை வாழ வைக்காதே, மரணிக்கும் போதும் எங்களை கடனாளியாக மரணிக்க வைக்காதே ரஹ்மானே. உன்னை சந்திக்கும் போதும் எங்களை கடனாளியாக வைத்து விடாதே ரஹ்மானே. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். இது பயனுள்ளதா இருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நம்ம தொடர்ந்து போறதை பார்க்கறதுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல்ல கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹ்.